வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு மின்சார வாரியத்தில் ஒரு 2250 வேக்கண்ட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒப்புதல் அறிவிப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எதுக்கு அந்த ஒப்புதல் அறிவிப்பு வருது, இதனால் ஏதாச்சும் பயன் கிடைக்குமா அப்படிங்கிறத நாம் இந்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அதேமாரி ஒரு சில மாவட்டங்களில் இந்த வேலைவாய்ப்பு நடைமுறையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த கேங்மேன் வேலைவாய்ப்பு நான் அடிக்கடி பார்த்திங்க அப்படின்னா இந்த உச்சரிப்பை நான் சொல்லுவேன். எதனால் அப்படின்னா, இந்த ஒரு வேலைவாய்ப்பானது ரொம்ப ரொம்ப சுலபமாக கிடைக்கும். சம்பளம் ஒரு 30,000 வரும். போக போக இன்னும் அலவன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, இடம் மாறுதல், அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்குது. ஏன்னா இடம் மாறுதலாக அது நமக்கு தேவைக்கு தானே. அது எதுக்கு அப்படின்னா, ஒரு இடத்திற்கு தகுந்தாற் போல் பணம் வேறுபாடு, சம்பள வேறுபாடு இருக்கும். கிராமத்தில் 100 ரூபானா 100 ரூபா தான். சிட்டி பக்கம் 5000 கொடுத்தா கூட ஈஸியாக இருக்கும், அதாவது ஈஸியாக கொடுப்பாங்க. இதுமாரி நிறைய இருக்குது. ஓகேங்களா? இது எல்லாமே நாம் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகம், ஏதாச்சும் டவுட்ஸ் வருது அப்படின்னா தாராளமாக நீங்கள் எங்களை தொடர்பு பண்ணி கேட்கலாம். 1 by 1 அப்டேட்ஸ் கொடுப்போம். நிறைய விதமான தகவல்களையுமே கொடுப்போம். நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒன்ஸ் இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்ப்பீங்க, அதுக்கு நீங்கள் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேங்மேன் வேலைவாய்ப்புனா என்னங்க, எதுக்கு இவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க, இதனால் என்ன பயன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு இந்த ஒரு வேலைவாய்ப்புக்கு போகிறதுக்கு நீங்கள் ஒரு 8th 10th முடிச்சிருக்கணும். நீங்கள் டிகிரி டிப்ளமா முடிச்சிருந்தா கூட ஓகே, எலிஜிபிள் தான். மினிமம் நீங்கள் ஒரு 8ஆம் வகுப்புலேருந்து ஒரு 10ஆம் வகுப்புக்குள்ளே முடிச்சிருக்கணும். முடிச்சிட்டிங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருக்கணும். என்னங்க எம்ப்ளாய்மெண்ட்னா நான் பதிவே பண்ணலைங்க, நான் 10th முடித்தது ஒரு இது, ஆனால் நான் இன்னுமே பதிவு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா உடனடியாக பதிவு பண்ணணும். பதிவு பண்ணலை அப்படின்னா மாற்றங்கள் ஏற்படும். பதிவு பண்ணலை அப்படின்னா என்ன மாற்றங்கள் ஏற்படும்? வேலைவாய்ப்பில் நிறைய விதமான மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சின்ன ஒரு ஐடியா கொடுக்குறேன். அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி, அதாவது எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணாதீங்க, பண்ணிக்கோங்க. ரினிவல் பண்ணாதீங்களும், ரினிவல் டேட்டு தாண்டிடுச்சு அப்படின்னா பண்ண முடியாது, அவங்களும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு சரியான சந்தர்ப்பம். எலெக்ஷன் டைம், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எலெக்ஷன்லாம் ரொம்ப மும்முரமாக இருப்பாங்க. ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி. அந்த மும்முரத்தை பயன்படுத்தி ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. தமிழ்நாடு அரசு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. இந்த ஆஃபர்ஸை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதை எப்படிங்க பயன்படுத்துறது? இந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் நீங்கள் பதிவு பண்ணியிருக்க மாட்டீங்க, அதாவது பதிஞ்சிருக்க மாட்டீங்க, நாட்கள் தாண்டி வந்திருக்கும். அப்படி எடுத்துக்கிட்டு சொல்கிறேன். 10ஆம் வகுப்பு நீங்கள் 2010 முடிச்சிருப்பீங்க. இப்போ 2015 முடிஞ்சு இப்போ 25 முடிய போகுது. நான் இன்னுமே பதிவு பண்ணலை அப்படின்னா 2010 பதிவு பண்ணி முடிச்சிட்டிங்க, ஆனால் பதிவு பண்ணலை. ஆனால் நான் அப்படி இப்போ போய் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இன்றைக்கி உண்டான டேட்டு தான் வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி போய் நீங்கள் அப்ளை பண்ணினீங்க அப்படின்னா இன்றைக்கி உண்டான டேட்டு தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. இன்றைக்கி உண்டான டேட்டு நீங்கள் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் இன்னையிலேருந்து தான் சீனியரிட்டியை நீங்கள் சரி பண்ண முடியும், சீனியரிட்டி பார்க்க முடியும். இல்லைங்க நான் 2010 நான் முடிச்சிருக்கேன், எனக்கு 2010க்கு உண்டான சீனியரிட்டி போட்டு கொடுங்க அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் போய் கேட்டு பார்க்கலாம். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் போட்டு கொடுக்க மாட்டாங்க. சில கட்சி ரீதியாக தலைவர் ரீதியாக போகக்குள்ளே போட்டு தருவாங்க.
என்னங்க ஓப்பன் டாக்காக சொல்கிறீங்க அப்படின்னா, இதுதான் உண்மை நடைமுறையை நம்ம வந்து சொல்லி தான் ஆகணும். ஏன்னா வேறு வழி கிடையாது. ஓகேங்களா? இப்படி அரசியல்வாதிங்க மூலமாக போனாலோ, சில தலைவர்கள் மூலமாக போனாலோ, சில ஆஃபர்ஸ் இன்னும் கொஞ்சம் சேர்த்தி பண்ணி கொடுப்பாங்க. அதுக்குண்டான வழி இருக்குதான்னா இருக்குது. ஏன்னா வச்சுக்கோங்களேன், எல்லாத்துக்குமே அதை வந்து பண்ணி கொடுக்க முடியுமான்னா முடியாது. ஒரு சில பேர்த்துக்கு பண்ணி கொடுக்கலாம். ஒரு சில நபர்களுக்கு ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பு கூட இருக்கலாம். ஓகேங்களா? இதை வந்து இப்போ எலெக்ஷன் டைம் வர்றதுனால ஒரு ஆஃபர்ஸ் அறிவிக்க போகிறாங்க. நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் யாரெல்லாம் ரினியூவல் பண்ணலையோ அந்தந்த டேட்டில் ரினியூவல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அறிவிப்பாங்க. இன்னொன்று டேட் கொடுப்பாங்க. இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே யாரெல்லாம் இருக்கீங்களோ நீங்கள் வந்து ஆஃபர்ஸை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு. அந்த ஆஃபர்ஸும் யாரெல்லாம் அதிகமாக இருக்கிறாங்களோ அந்த டேட்டு தான் கொடுப்பாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எம்ப்ளாய்மெண்ட்டில் நீங்கள் பதிவு பண்ணல அப்படின்னா உடனடியாக பதிவு பண்ணுங்கள் அப்படிங்கிற இன்டிமேஷனை கொடுப்பாங்க. ஓகேங்களா? வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பலவிதமான தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏதாச்சும் சந்தேகம், டவுட்ஸ் அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணி கேட்கலாம். 1 by 1 அப்டேட் நியூஸ்க்கெல்லாம் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஓகேங்களா? வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. நீங்கள் என்ன நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதேமாரி இதுமாரி நிறைய விதமான ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுவாங்க. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் இவ்வளோ பெரிய வேக்கண்ட்டு அதுவும் வந்து கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. இந்த கேங்மேன் வேலைவாய்ப்புக்கு நிறைய விதமான போட்டிகள் இருக்குதுங்க. சம்பளம் அதிகம்தான். ஒவ்வொரு இடத்துலையுமே வேலைவாய்ப்பு மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். சம்பளமும் மாறுபடும். சிட்டிக்கும் வில்லேஜுக்கும் ஆஃபர்ஸும் நிறைய மாறுபடும். எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருக்கணும். பதிவு பண்ணலை அப்படின்னா இப்போ வந்து சீனியாரிட்டி வருது. அதில் வந்து நீங்கள் தாராளமாக வந்து பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா விதமான தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜாப்ஸுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது? ஆல்ரெடி வந்த வேலைவாய்ப்பு வந்து விட்டாலும் இப்போ வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து விண்ணப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் ஒன்று இருக்கலாம். அது வந்து எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் விநியோக கழகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்படி ஒரு கழகம் இருக்குது அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து இப்போ தான் தெரியும். ஆனால் இது வந்து முன்னாடியிலேருந்தே இருக்குது. தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் விநியோக கழகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது தமிழ்நாடு மின்சார துறையில் சுமார் 1,50,000 பணிகள் உள்ளன. அதுக்கும் வந்து ஜூனியர் கணக்கு உதவியாளர், உதவி பொறியாளர், கள உதவியாளர், கேங்மேன் வேலைவாய்ப்பு நிறைய இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். அதற்கு வந்து நிறைய விதமான போட்டிகளும் நிறைய இருக்குது. அதற்குண்டான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அது நீங்கள் ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வேலைவாய்ப்பு எல்லாமே நீங்கள் வந்து சடனாக விண்ணப்பிக்கணும். சடனாக அந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நிறைய விதமான அப்டேட்ஸ் கிடைக்கும். ஓகே, இதெல்லாம் நான் எப்படிங்க விண்ணப்பிக்கிறது அப்படின்னா, ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். அதற்குண்டான லிங்க் போர்ட்டல் நான் வந்து எப்படி அதை டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கொடுக்க சொல்கிறேன். அதன்படி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்கை நான் வந்து ஒன்ஸ் நான் வெரிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்கள். இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கு உண்டான லிங்க்கு. அந்த இதை வந்து நீங்கள் இந்த லிங்க்கை நீங்கள் கொண்டு போய் கூகுளில் போட்டாலோ அது வெப்சைட்டில் போட்டாலோ நீங்கள் வந்து உடனே வந்து ஓப்பன் ஆகி இதற்குண்டான நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும். அந்த நோட்டிஃபிகேஷனில் ப்ரீஃபாக வந்து அப்டேட் பண்ணியிருப்போம். எப்படி இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறது, யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிறத ப்ரீஃபாக அதில் போட்டிருப்பாங்க. வயசு வந்து 18லேருந்து 40 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். உதவியாளர் வேலைவாய்ப்பு. அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அசிஸ்டண்ட்டுக்கு உதவியாளர். ஓகேங்களா? 2 உதவியாளர் வரும். ஒன்று அசிஸ்டண்ட்டு, இன்னொன்று இளநிலை அசிஸ்டண்ட்டு. அதாவது இளநிலை உதவியாளர், ஜூனியர் அசிஸ்டண்ட்டுன்னு சொல்லுவாங்க.
இதுமாரி போஸ்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. கேங்மேன் வேலைவாய்ப்பும் இருக்குது. மின்கம்பம் தொழிலாளி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சங்கம் இருக்குது, அது இருக்குது, அதெல்லாம் நிறையா இருக்குது. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த லிங்க் போர்ட்டலில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பரவாயில்ல. ஓகேங்களா? வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பலவிதமான தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏதாச்சும் சந்தேகம் அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ஒரு